ஒரு மனிதனாக, ஒரு ஆணாக, ஒரு தந்தையாக, ஒரு மகனாக, ஒரு நாட்டுடைய பிரஜையாக நாம் அனைவரும் செய்ய வேண்டிய கடமையை ஆற்றுவது அப்படிங்கிறது தான் தர்மம். இந்த தர்மமான வாழ்க்கையில நாம் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அர்த்தம். அர்த்தம்னா பொருள்னு சொல்றோம், செல்வம்னு சொல்றோம், புண்ணியமும் சொல்லலாம். காமம் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையுடைய குறிக்கோள் இருக்கிறது. வீடு கட்டணும், கார் வாங்கணும், பெரிய மனிதன் ஆகணும், குடும்பத்தை எல்லாம் நல்லா பார்த்துக்கணும், குழந்தைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும், கலெக்டர் ஆக்கணும், இந்த மாதிரி நம்முடைய ஆசைகள். மோட்சம் அப்படின்னா இறந்த பிறகு போய் சேரக்கூடியது மோட்சம் அல்ல. நினைத்த காரியத்தை அடைவது, நிறைத்த காரியத்தை சாதிப்பது அப்படிங்கிறது தான் மோட்சம். ஒன்று பிரிவென்டிவ் ஹெல்த், நோய் வராமல் வாழ்வதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது. கியூரேட்டிவ் ஹெல்த், நோய் வந்துருச்சு, அதை எப்படி நம்ம குணப்படுத்திக்க முடியும். உலகெங்கும் உள்ள நாயக டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக ஆயுர்வேதத்தில் ஒரு அழகான ஒரு பழமொழி உண்டு. தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் ஷரீரமேவ கலு சாதனம் அத்தக சர்வம் பரித்யஜ்ய ஷரீரம் அனுபாலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு 4 முக்கியமான விஷயங்கள்: தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். தர்மம்னா என்ன? ஒரு மனிதனாக, ஒரு ஆணாக, ஒரு தந்தையாக, ஒரு மகனாக, ஒரு நாட்டுடைய பிரஜையாக நாம் அனைவரும் செய்ய வேண்டிய கடமையை ஆற்றுவது அப்படிங்கிறது தான் தர்மம். இந்த தர்மமான வாழ்க்கையில நாம் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அர்த்தம். அர்த்தம்னா பொருள்னு சொல்றோம், செல்வம்னு சொல்றோம், புண்ணியமும் சொல்லலாம். அடுத்து காமம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையுடைய குறிக்கோள் இருக்கிறது. வீடு கட்டணும், கார் வாங்கணும், பெரிய மனிதன் ஆகணும், குடும்பத்தை எல்லாம் நல்லா பார்த்துக்கணும், குழந்தைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும், கலெக்டர் ஆக்கணும், இந்த மாதிரி நம்முடைய ஆசைகள். அடுத்து மோட்சம். மோட்சம் அப்படின்னா இறந்த பிறகு போய் சேரக்கூடியது மோட்சம் அல்ல. நினைத்த காரியத்தை அடைவது, நிறைத்த காரியத்தை சாதிப்பது அப்படிங்கிறது தான் மோட்சம். இந்த தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களுக்கும் உடம்பு தான் ஆதாரம். அதனால உலகத்துல எதை வேண்டுமானாலும் நீ தியாகம் செய், உன்னுடைய உடலை நீ பார்த்து கொண்டாலே இந்த தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களை நம்மால் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் ஆயுர்வேதத்துடைய கோட்பாடு. எப்படி இது சாத்தியம்? இதுக்கு தான் ஆயுர்வேதத்துல 7 pillars ஆஃப் லைஃப் என்ன? உடல், நீர், காற்று, உடல் சுத்தி, மனோ சுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம். இன்றைக்கு நமக்கு வியாதிகள் 3 காரணங்களால வருது. ஒன்று நம்முடைய உணவு பழக்கம், வாழ்வியல் முறை, நம்ம வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு வியாதியை கொண்டு வருது. 2வது காரணம் ஒன்று விபத்து அல்லது தொற்று, இதுவும் நமக்கு வியாதியை கொண்டு வருது. 3வது காரணம் பிறவி பயன்னு சொல்லுவோம். இன்றைக்கு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய நோய், அப்பாவுக்கு இருக்கக்கூடிய நோய், அல்லது பரம்பரையாக 7 தலைமுறைக்கு இருந்த நோய் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்ப இந்த 3 காரணங்களால தான் ஒரு மனிதனுக்கு நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறது இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லையா? இதை தவிர வேறு காரணங்களால நோய் வர முடியுமா? வரவே முடியாது. நோய்த்தன்மையை மாற்றுவதற்கான முயற்சிகள் இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு டாக்டர் கிட்ட போறோம், அவங்க கொடுக்குற மருந்தை சாப்பிட்றோம், இல்ல ஆபரேஷன் சொன்னா செஞ்சுக்கிறோம், அல்லது நம்மளால முயன்ற வகையில ஏதாவது ஒரு முயற்சியை செய்யறோம். ஆனா நம்ம யாருமே நம்முடைய உடலை பலப்படுத்தி நோய்க்கு வருவதற்கான காரணங்களை மாற்றி ஆரோக்கிய பாதைக்கு திரும்புவதே கிடையாது. ஆயுர்வேதத்துல சிகிச்சை அப்படிங்கிறதே 3ஆ பிரிச்சிருக்கிறத பார்க்கணும். ஒன்று பிரிவென்டிவ் ஹெல்த், நோய் வராமல் வாழ்வதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது. 2வது கியூரேட்டிவ் ஹெல்த், நோய் வந்துருச்சு, அதை எப்படி நம்ம குணப்படுத்திக்க முடியும். 3வது ரெஜுவனேட்டிவ் ஹெல்த், இன்றைக்கு சொல்றோமே லாங்கிவிட்டி ட்ரீட்மெண்ட், நீண்ட காலம் வாழறதுக்கு நான் என்ன பண்ணணும், இளமையா வாழறதுக்கு நான் என்ன பண்ணணும். இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயது இருக்க மனிதன் ஒரு 20 வயதாக மாற முடியுமா? 20 வயதிலேயே அவன் அடுத்த 60 வருடம் வாழ முடியுமாங்கிற ஆராய்ச்சிலாம் பண்றோம் இல்லையா? இதெல்லாம் அந்த காலத்திலேயே நம்ம ஆயுர்வேதத்தில் செஞ்சு சித்தர்கள் அழகா சொல்லிட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சிகிச்சை முறை எப்படி சுருங்கி போச்சு அப்படின்னா, இன்றைக்கு இந்த பிரிவென்டிவ் ஹெல்த்னு சொல்லக்கூடிய நோயற்ற வாழ்க்கைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றது இல்லை. வெறும் கியூரேட்டிவ் ஹெல்த் தான். உங்களுக்கு நோயா, இந்தாங்க இதுதான் ட்ரீட்மெண்ட். அதே போல இந்த ரெஜுவனேட்டிவ் ஹெல்த்தை பத்தியும் யாரும் ஒன்றும் சொல்றது இல்லை. வெறும் நோய்க்கான மருந்து, நோய்க்கான அறுவை சிகிச்சை, நோய்க்கான மற்ற விஷயங்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல பெரியதாக பேசப்படுகிறதே தவிர இந்த பிரிவென்டிவ் ஹெல்த்தை பத்தி
பத்தியும் ரெஜுவனேட்டிவ் ஹெல்த்தை பத்தியும் பெருசா நம்ம யாரும் பார்க்கறது கிடையாது. அதே போல இன்றைக்கு குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே போறதப்பா. சக்கரை நோய் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க, புற்றுநோய் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க, ஏன் மூட்டுகளுடைய தேய்மானத்தால் ஏற்படுகின்ற ஒரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கூட 4வது ஸ்டேஜ்ல குணப்படுத்த முடியாது. பொடுகு கூட குணப்படுத்த முடியாத நோயுடைய வகைப்பாட்டியல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நரம்பு நோய்கள் குணப்படுத்த முடியாது. சர்க்கரை நோயால் வருகின்ற பக்க விளைவுகளாக வரக்கூடிய நரம்பு நோய்கள் குணப்படுத்த முடியாது. பித்தப்பை கற்களும் சிறுநீரக கற்களும் இன்றைக்கு குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல். அப்ப நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய சந்தேகம், ஐயையோ எனக்கு ஒரு முறை பித்தப்பையில கற்கள் வந்துருச்சு, அப்பனா நான் ஒரு குணப்படுத்த முடியாத நோயோடு அவதிப்படுகின்ற ஒரு நோயாளியாகத்தான் இருக்க வேண்டுமாங்கிற கேள்வி நம்ம மனதில் வருது இல்லையா? இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன், சார் நான் டாக்டரை பார்த்தேன், இந்த நோய் குணமாகாதுன்னு சொல்லிட்டாரு, வாழ்க்கை ஃபுல்லா மருந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு, வாழ்க்கை ஃபுல்லா மருந்து சாப்பிட்டாலும் இந்த நோய் குணமாகாது, இந்த மருந்து சாப்பிட்றதுனாலையும் உங்க உடம்புல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை உங்க லிவர் எப்படி இருக்கு, கிட்னி எப்படி இருக்கு, உங்களோட பிளட் டெஸ்ட்லாம் நீங்க எடுத்துட்டு வந்தா தான் ஃபர்தர் கோர்ஸ்க்குள்ள நாங்க போக முடியும். அப்ப நோயாளிக்கு ஒரு சந்தேகம், ஐயா எனக்கு இருக்க நோயே பிரச்சனையை உண்டாக்குது, இதுல மருந்து சாப்பிட்டு வேற நோய் வருமா, அப்ப நான் என்ன பண்றது? வேற வழியே கிடையாதுப்பா, நீ இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லாமல் அந்த மருந்துகளை உட்கொண்டு அதால் ஏற்படுகின்ற சிரமங்களை சந்திப்பவர்கள் ஒரு புறம் இருக்க, ஐயோ இந்த மருந்து கூட வேண்டாம் எனக்கு, நான் நோயோடவே போராடுறேன்னு சொல்லி நோயோடவே போராடி கொண்டிருப்பவர்கள் மறுபுறம் இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். அப்ப மனதில் ஏற்படக்கூடிய கேள்வி, அப்ப ஏற்பட்ட நோயை எப்படி நம்ம சரி செய்யறது? என்னோட அப்பாவுக்கு 60 வயதுல ஹார்ட் அட்டாக் வருது, என்னோட அம்மா 70 வயதுல கிட்னி ப்ராப்ளத்துல சஃபர் பண்றாங்க, எனக்கு இப்ப 30 வயசு தான் ஆச்சு, ஒரு 60 வயசுல 70 வயசுல என்னோட பெற்றோர்களுக்கு ஏற்பட்ட நோய் எனக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? அதே போல பரம்பரையில பார்த்தா புற்றுநோய் இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப என்னோட பரம்பரைக்கு அது வரக்கூடாது, அப்ப என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நாம் பண்ணணும்? இந்த மாதிரி நம்ம மனதில் ஏற்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடியது தான் இந்த 7 pillars of life சொல்லக்கூடிய ஆரோக்கிய வாழ்க்கைக்கான 7 வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லுவோம். இதுல ஏன் இதை ரொம்ப அழுத்தி நான் சொல்றேன்னா, நம்ம எல்லாருக்குமே பெரிய ஆசை என்ன இருக்கும்? நோய் இல்லாம இருக்கணும், இளமையா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அதை விட முக்கியம் மருந்து இல்லாம இருக்கணும். போன வருஷம் பங்களாதேஷ்ல இருந்து 2 பேருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க? ஏன் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க மட்டும் எப்பவுமே மிடில் கிளாஸ்லயே இருக்காங்க, ஏன் ஹை கிளாஸ் ஹை கிளாஸா இருக்கு, ஏன் லோவர் மிடில் கிளாஸ் கூட கொஞ்சம் முன்னேறி மிடில் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க, ஆனா அந்த மிடில் கிளாஸ்ல இருந்து ஏன் ஒரு அஃப்ளூயன்ட் குரூப்பா நம்மளால மாற முடியலன்ற ஒரு ஆராய்ச்சி. அதுக்கான காரணம் அவங்க அழகா என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்றைக்கு ஒரு சராசரி குடும்பம் ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க ஆரோக்கியத்தை பத்தி புரிஞ்சு கொள்ளாததுனால அவங்களுடைய வருட வருமானம் 12,000 ரூபாய் அப்படின்னா, அந்த 12,000 ரூபாயில 6,000 ரூபாய் தெரிந்தோ தெரியாமலோ வெறும் ஆரோக்கியத்திற்காக மட்டும் செலவு செய்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்களோட வருஷ வருமானத்துல 50% நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ டாக்டர் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா, மருந்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க செலவு பண்றீங்கன்னா உங்களால எப்படி அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும்? அதனால தான் உலகம் முழுவதும் எடுத்த இந்த ஒரு அறிக்கையில் அவங்க சொல்றாங்க, அதனால தான் மிடில் கிளாஸாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளோ பெரிய உண்மைன்னு நான் என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கேன் தெரியுமா? குழந்தைக்கு மாசத்துக்கு ஒரு முறை சளி பிடிக்குது, டாக்டர் கிட்ட போறோம், டாக்டரோட ஃபீஸு, மருந்துக்கான செலவு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 ரூபாய். இது இந்த ஒரு மாசத்தோட முடியுதா? இல்ல, அடுத்த மாசம் நம்மள யோசிப்போம், ஏன் இது திருப்பி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தை கேட்கிறான்னு ஒரு ஐஸ்கிரீமை நம்ம வாங்கி கொடுப்போம், அந்த குழந்தை கேட்கிறான்னு சொல்லி கடையில சுகாதாரம் இல்லாத ஒரு பழச்சாறை நம்ம வாங்கி கொடுப்போம். அந்த ஐஸ்கிரீமுக்கும் பழச்சாருக்கும் நீங்க செலவு பண்றது வெறும் 10 ரூபாய் தான், ஆனா அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுக்கு நீங்க செலவு பண்றது ஒரு பெரும் தொகை. அப்ப எப்படி சார் இதெல்லாம் நாங்க ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா, அந்த இடத்துல தான் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்னு சொல்லக்கூடிய நோயற்ற வாழ்க்கைக்கு, மருந்தற்ற வாழ்க்கைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சியாக இந்த 7 pillars of life சொல்லக்கூடிய ஆரோக்கியத்துடைய 7 அடிப்படை தத்துவங்கள் வரதை நம்ம பார்க்கணும். இந்த தத்துவங்களை நீங்க பின்பற்றத்துக்கு எந்த பணமும் செலவு பண்ண வேண்டாம். இந்த தத்துவங்களை உங்களுடைய வாழ்வியல் முறையா நீங்க மாத்துறதுக்கு நீங்க நிறைய நேரம்லாம் செலவு பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் உங்க ஆரோக்கியத்திற்கு செலவு பண்ணா போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம உடம்புல எவ்வளவு பெரிய ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்கி நம்ம உடம்புல நோய் இருந்தாலும் குணமாக்குவதற்கும், நோயற்ற வாழ்க்கைக்கும், ஒருவேளை குணப்படுத்த முடியாத
முடியாத ஏதோ ஒரு நோயோட நம்ம போராடிட்டு இருக்கோம்னா அந்த நோயுடைய தீவிரத்தையும் குறைத்து மருத்துவ செலவுகளையும் குறைத்து ஆரோக்கிய பாதையில நம்ம கொண்டு போறதுக்கு வழக்கமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேத சிகிச்சையா இருக்கட்டும், சித்த மருத்துவ சிகிச்சையா இருக்கட்டும், நவீன மருத்துவடைய சிகிச்சையாக இருந்தாலும் கூட அந்த சிகிச்சை முறைகளை மாற்றி அந்த மருத்துவ செலவுகளை குறைத்தும் எந்த செலவும் இல்லாமல் ஒரு புரிதலோடு வாழ்வியலை கொண்டு வரக்கூடியதுதான் இந்த ஆயுர்வேதத்துடைய 7 தூண்கள்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் கோட்பாடுகள். நம்ம அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து ஒவ்வொரு கோட்பாடும் என்ன சொல்லுதுங்கிறதை பற்றி விவரமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த உணவுன்னு வரும்போது அறுசுவை அப்படிங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்துடைய அடிப்படை. நேரடியான உப்பு சுவையும் பித்தத்தை அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் வாதத்தை அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இனிப்பு சுவையும் உப்பு சுவையும் இன்றைக்கு கபத்தை அதிகரிக்கிறத பார்க்க முடியும்.